உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ நிலா வந்துட்டு ஒரு வழியாக ராகவ் பேசின பேச்சுக்கு எனக்கு நீயும் வேணாம் உன் வேலையும் வேணாம் போடா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஐடி கார்டை தூக்கி போட்டுட்டு என்னோட ரெசனேஷன் லெட்டரை நான் மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா பார்த்தா சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழன் கால் அட்டன் பண்ணோடனே அந்த மாதிரி நான் வந்துட்டுருக்கேன் சீக்கிரமாக வாங்க அப்படின்னோடனே அவருமே வந்துடுறாரு. இப்போ காரில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் என்னங்க இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க, இன்றைக்கி என்ன ஆஃப் டேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நிலா வந்து எதுவுமே பேசாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வண்டி எடுங்க சோழன் முதல்ல ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது இப்போ சோழனே வந்துட்டு பேசுகிறாரு. இன்றைக்கி நீ காலையிலேருந்து நிறைய வேலைங்க, வேலைன்னு ஓடிட்டே இருக்கேன், சவாரின்னு ஏதோ இடையில வந்துட்டு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி எதேச்சியாக பார்த்தா கடைசியில் பார்த்தா உங்களோட கால் அப்படி குஷி ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இது எதையுமே வந்து நிலா காதில் வாங்காமல் அங்கே ராகவ் சொன்னதே வந்துட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. டக்குன்னு நிலாவை அப்படி தோலை தொட்டு என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சோழன், எனக்கு ஒரு டீ குடிக்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. டீ தானேங்க, ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு இப்போ டீயை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிலா டீ குடிக்கும்போது என்னமோ ஒரு மாதிரியே இருக்கீங்களே நீங்கள், என்னாச்சு அப்படின்னோடனே நான் வேலையை விட்டுட்டேன் சோழன் அப்படிங்கிறாங்க. வேலையை விட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு அங்கே என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல அப்படிங்கிறாங்க. தெரியுங்க, நான் ஏற்கனவே நானே வேலையை விடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு வருஷம் வேலை செஞ்சால் தான் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும், நான் வேலை செஞ்சதுக்கான அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆனால் திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே, அதான் ஏன்னு கேட்குறேன் அப்படின்றாங்க. இல்லை சோழன், எனக்கு அங்கே வந்துட்டு கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படிங்கிறாங்க. திரும்ப ராகவ் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படின்றாங்க. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பண்ணலை, நான் வெளியில் வேலை தேடிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னல அப்படின்றாங்க. ஆமாம் 2-3 இடத்துல ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க. ஆமாங்க, அது எப்படியோ ராகவுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எப்படியோ தெரிஞ்சிருச்சு போல், நீங்கள் எங்கே போய் கொடுத்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு அது தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதனால் அவன் பேசுனதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் எனக்கு வேலையே வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, வேலை தானே போயிடுச்சு, நம்ம வேறு வேலை தேடிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன், அவன் என்னை எப்படி பேசினான்னு தெரியுமா, கடைசியில் நான் ஒர்க் பண்ண எதுவுமே வந்து என்கிட்ட இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு, எந்த பேக்கப்புமே இல்லை தெரியுமா, இப்போது நான் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, அவன் எந்த சர்டிஃபிகேட்டுமே தர முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி நீங்கள் அது பண்ணுறீங்க, அவன் வந்துட்டு ஒரு கழுசடை, அவனே வந்துட்டு இப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனிக்கு எம்டியாக இருக்கும்போது உங்ககிட்ட அவ்வளோ இருக்குங்க, உங்களுக்கு ஒரு வேலை கூடவா கிடைக்காது, நீங்களே யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இப்போ போனால் உங்ககிட்ட எதுக்கு அவன் கொடுக்கணும், ஏன்னா உங்ககிட்ட திறமை இருக்குது, அதை தெரிஞ்சுதான் அவன் உங்ககிட்ட கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்கள் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் வருத்தப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி சோழன், நாளையிலேருந்து எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அழுகாதீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது இப்போ சோழனுக்குமே அழுக வந்துடுது. என்ன சோழன் நீங்கள் அழுகுறீங்களா அப்படிங்கிறாங்க. பின்ன நீங்கள் அழுதா எனக்கும் அழுக வருதில்ல அப்படிங்கிறாங்க. சரி சரி அழுகாதீங்க, நானும் அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிறாங்க. அப்படி சோழனை பார்க்குறாங்க. சரிங்க, நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம், வேலை தானே நம்ம தேடிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே சேரன் வந்து சாயந்தரமாக வந்துட்டு பார்க்குறாரு. என்ன பண்ணிலா சீக்கிரமாக வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே மதியமே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மதியமே வந்துட்டியா, ஏன்பா வேலை இன்னைக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு அதெல்லாம் இல்லைண்ணே, நிலா இன்னைக்கு வேலையை விட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. வேலையை விட்டியா, ஏன்பா திரும்ப ஏதாவது அவன் பிரச்சனை பண்ணானா அப்படின்னும் போது இப்போ சோழன் சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லைண்ணே, அவங்க வேறு இடத்துல வேலை தேடுறது தெரிஞ்சு அவன் திமிரா பேசியிருப்பான் போல, அதான் நிலா எனக்கு வேலையை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனால என்னப்பா விடுப்பா, அவனே ஏற்கனவே உங்ககிட்ட டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான்னு சொன்னில, இனிமே அந்த பிரச்சனையே உனக்கு இருக்காது, நீ பாட்டுக்கு அங்கே போய் ஏதோ ஒன்று நினச்சிட்டே நீ வேலை பார்க்குறக்கு இன்னொரு ஆஃபீஸ்க்கு போய் நீ நல்லா வேலை பார்க்கலாம்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே எத்தனை கம்பெனி நான் ஏறி இறங்கிட்டேன், இதே எனக்கு வேலை கிடச்சதே அவ்வளோ சந்தோஷமாக போனேன், நீங்கள் பாருங்களேண்ணே, இங்கே மட்டும் என்னோட பர்சனல் பிரச்சனைன்னு ஒன்று இல்லைண்ணா, நான் இந்த கம்பெனியில் எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருப்பேன்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ மன்னிச்சிருப்பா, என்னால் தானே எல்லாமே அப்படிங்கிறாங்க. அண்ணா உங்களை எதுவும் நான் சொல்லலைண்ணே, என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலைவிதி அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்குங்க தலைவிதியை பற்றிலாம் பேசுகிறீங்க, உங்ககிட்ட அவ்வளோ திறமை இருக்குது, உங்களால் எப்படியும் வர முடியும், நீங்கள் அதை பற்றி வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் சோழன், ஆனால் வேலை கிடைக்கணுமே அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ சேரன் என்ன சொல்கிறாரு, ஏன் பண்ணிலா நான் வேணா எனக்கு நிறைய இன்ஜினியருங்களுக்கு தெரியும்ல, அவங்க மூலமாக ஏதாவது ஆர்கிடெக்ட்கிட்ட பேச சொல்லி நீ வேலை செய்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசி ஏதாவது வேலை இருக்கான்னு நான் விசாரிக்கிறேன்ப்பா, நீங்கள் வருத்தப்படாமல் இருப்பா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, நானும் திவ்யா கிட்ட சொல்லி கொஞ்சம் விசாரிக்க சொல்லியிருக்கேன், கிடைச்சா நான் பார்க்குறேனே, ஏற்கனவே ஒரு 2 ப்ரொஃபைல் போட்டு தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னோடனே என்ன பண்ணி என்னென்ன ஆக போகுது, எப்படி இருந்தாலும் திரும்ப நான் ஃப்ரெஷராக தானே ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ நான் இது வரைக்கும் வேலை செஞ்ச எதுவுமே நான் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது கூட என்கிட்ட இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படி சேரன் முழிக்கிறாரு. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலப்பா, ஆனால் வேலை செஞ்சோன்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாரு. அண்ணே அது எப்படிண்ணே, வாய் வழியாக நம்ம ஒன்று சொன்னோன்னா அது கையில் இருக்கணும்ண்ணே, அந்த மாதிரி சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட் வந்துட்டு ஏற்கனவே வேலை செஞ்ச கம்பெனியில் அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி இந்தந்த இதெல்லாம் இவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்தா தானே அதை வச்சு தானே நம்ம பேச முடியும். சும்மாலாம் போய் சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. ஓ அது வேற இருக்குல்லப்பா, சரிப்பா பார்த்துக்கலாம் விடு, நீ எதுவும் கவலைப்படாதப்பா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுநாள் வீட்டில் காலையில் எழுந்து நிலா வந்து எப்பவும் போல் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு உட்காந்துருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு அண்ணி கிளம்பிட்டேன், அண்ணி கிளம்பலாமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பல்லவன் எப்போதும் கேட்குற மாதிரி டெய்லி காலைல கேட்குற மாதிரி இந்த வாட்டி மறந்துட்டு கேட்டுட்டு அப்படியே பார்த்தோன்னே என்ன நீ அப்படின்றாங்க. நான் இன்னைக்கு வரல பல்லவா, நான் தான் வேலையை விட்டேனே அப்படிங்கிறாங்க. ஐயோ சாரி நீ டெய்லியும் கேட்குற ஏதோ ஒரு பழக்கத்தில் நான் கேட்டேன் சாரி நீ அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்த்துட்டு டேய் இப்போல்லாம் நீ வர சரியே இல்லைடா, உன் ஞாபகம் உன்கிட்டே இல்லை போல இருக்கே, எப்போ பாரு அந்த ஃபோன்லேயே தான் பார்த்துட்டு இருக்க, கரெக்டாக பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த டைமுக்கு போகிற அந்த டைமுக்கு வர என்னடா நடக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் பாட்டு தானே இருக்கேன், ஃபோனில் பண்ணாலே குரூப் ஸ்டடி பண்ணால் கூட நீ என்னென்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. குரூப் ஸ்டடி தானே, சரிடா வீட்டில் என்ன கலவரம் நடந்தாலும் நீ அந்த ஃபோனையே தான் பார்த்துட்டு இருக்க, எப்படி படிக்கிறேன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ பாருங்க நீ அப்படிங்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தாண்டா இருக்க பல்லவா, என்ன நீ ரொம்ப ஃபோனில் இப்போ ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல அப்படிங்கிறாங்க. அண்ணி அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ அப்படிங்கிறாங்க. ஏங்க விடுங்க, என்னைக்கா இருந்தாலும் சீக்கிரம் மாட்டிடுவான் அவன், நம்ம அன்னைக்கு பேசிக்கலாம் அவனை அப்படின்னோடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, அண்ணி நான் வரேன் நீ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படி கிளம்பி போயிடுறாரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு சேரனும் கிளம்பி போயிடுறாரு, பாண்டியனும் கிளம்பி போயிடுறாரு, சோழன் வீட்டில் உட்காந்துட்டே இருக்காரு. இப்போ நிலா பார்த்துட்டு நீங்கள் என்ன இன்னைக்கு உங்களுக்கு சவாரி எதுவும் இல்லையா, வீட்டிலே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, சவாரி 2-3 வந்துச்சு தான், ஆனால் நீங்கள் வீட்டில் தனியாக இருப்பீங்கல்ல, அதனால தான் நான் போகலை, நான் வரலன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் தனியாக இருப்பேங்கிறதுக்காக நீங்கள் போகாமல் இருப்பீங்களா, ஏன் அங்கிள் தான் இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே நடேசன் எழுந்து உள்ளார வந்துட்டு அப்படி சொல்லுமா, என் மருமகளுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேனா, அப்படியே இவன் தான் துணையாக இருக்க மாதிரி பெருசாக பேசுவான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பெரிய துணையாக இருக்கதான் எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்னடா சொல்கிறது, என் மருமகளை நான் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு. ஏம்மா சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சாப்பிட்ருப்பியோ, இங்கே வா நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்றாங்க. அங்கிள் இப்போ தான் அங்கிள் சாப்பிட்டேன், அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாமே அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படி சொல்கிறியா, சரி அப்போ நான் உள்ளே வைக்கிறேன், அப்புறமா நீ சாப்பிடும்போது கூப்பிடு, நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் சாப்பிட்றதுன்னா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் சாப்பிட்றதா இருந்தால் அங்கே கடையில் உட்காந்து சாப்பிட்டு வந்திருக்க மாட்டேனா, சரி வீட்டில் நீ இருக்கியே சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன், இந்த அவனுக்கு வேணும் நான் வேணா போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. ஏயா நீயே சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கும் போது நான் சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேனா, அப்புறமாவே சாப்பிட்டுக்கிறேன், ஏங்க நீங்கள் உள்ளே வைங்க அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடுறாங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு சோழன் ஏங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகலாமா, கிளம்புறீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறோம் அப்படின்றாங்க. நீங்கள் வாங்கலை நான் கூப்பிட்டு போனப்புறம் உங்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க. எங்கன்னு சொல்லுங்களேன் அப்போ தானே கிளம்ப முடியும் அப்படின்றாங்க. ஏங்க நீங்கள் கிளம்பி வாங்கங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோடனே இப்போ பல்லவனை அப்படியே பார்த்துட்டு என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ண போறியா அன்னைக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா சர்ப்ரைஸ் தான் பண்ண போகிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்புறாங்க. நேராக போயிட்டே இருக்கும்போது நிலா கேட்குறாங்க, எங்கே கூப்பிட்டு போகிறீங்க ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. நீங்கள் வாங்கலைங்க நான் தானே கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அங்கே போய் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அங்கே வந்துட்டு நிற்கும்போது என்ன சோழன் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, யாருமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு 5 நிமிஷங்க வந்துட்டு இருக்காங்க, அது வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. யாரை வர சொல்லியிருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. ஏங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு 5 நிமிஷம் தானே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஒரு மேடம் வராங்க. அவங்க வந்தோடனே ஹாய் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் நிலா தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்றாங்க. இல்லை சரியாக டக்குன்னு கிளிக் ஆக மாட்டேங்குது, ஆனால் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் அப்படின்னு ஏங்க உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாங்கல்ல அந்த மேடம் தான் அவங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ சாரி மேடம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல சாரி அப்படிங்கிறாங்க. அதனால ஒன்றும் இல்லை நிலா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னோடனே இப்போது நிலா வந்து சோழனை பார்த்துட்டு சோழன் எதுக்கு இவங்கள பார்க்குறக்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களே சொல்கிறாங்க, இருங்க நிலா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு நான் ஒரு சூப்பராக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்துட்டு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாடல் யோசித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே டக்குன்னு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து நான் அப்படியே அடுத்தடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட கேட்டோன்னே நிலாவுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகி மேடம் என்ன சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லணும்னா நீ உன் ஹஸ்பண்ட்க்கு தாம்மா சொல்லணும், சோழன் வந்து என்கிட்ட சொல்லலைன்னா நான் எப்படி உங்களை கூப்பிட்டுருப்பேன் அப்படின்னோடனே சோழன் அப்படியே பார்த்துட்டு சோழன் அப்படிங்கிறாங்க.
ஆமாங்க. நீங்க திடீர்னு வேலைய விட்டேன்ட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்னடா பண்றது? யார்கிட்ட பேசுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து மேடம் வந்து என் கார்ல வந்தாங்க. அப்போ அவங்கள காலேஜ்ல ட்ராப் பண்ண போகும்போது தான், நான் ஒரு மாதிரி இருக்கேனேன்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மேடம் என்ன சொல்ட்டாங்க, "வேலை கிடைக்கும்போது கிடைக்கட்டும். ஆனா அதுவரைக்கும் என்னோட பில்டிங்க்கே வந்துட்டு உன் ஒய்ஃப் டிசைன் பண்ணி குடுக்கலாம்ல. நான் அதுக்கான என்ன சொல்றாங்களோ அத நான் குடுத்துடுறேன். என்னோட பிளான் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி அவங்க டிசைன் பண்ணி குடுக்கட்டும்னு" சொல்லி மேடம் சொன்னாங்க. அதனால தான் சரி பார்க்க கூட்டு வரேன்னு சொன்னேன். அவங்க நேரா "நீ சைட்டுக்கே கூட்டிட்டு வந்துரு. இங்க வந்து நிலா பார்த்தா அதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும்னு" அவங்க சொன்னாங்கங்க. அதனால தான் உங்கள நான் இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னோனே, "ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு அப்படியே கைய புடிச்சிட்டு அப்படியே இது பண்றாங்க. அப்ப அந்த மேடமும் பார்த்துட்டு, "சரி, சரி. இப்ப நீங்க ஹாப்பி தானே?" அப்படிங்கிறாங்க. "ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான்" அப்படின்றாங்க. "சரிம்மா, இதுதான் என்னோட பிளான். இந்த மாதிரி பண்ணிருங்க. இதான் இவ்ளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ண போறோம். நீங்க எனக்கு எப்போ ரெடி பண்ணி குடுப்பீங்க?" அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 1 வீக்குள்ளார உங்களுக்கு குடுத்துட்டுமா?" அப்படிங்கிறாங்க. "ஐய்யய்யோ! நிலா அவ்ளோ சீக்கிரம்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். இதுக்காக நீங்க டே அண்ட் நைட்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்களாமே! உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு தூங்காம கூட பண்ணுவீங்கன்னு சோழன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்காக நீங்க எனக்கு வந்துட்டு தூங்காமலாம் உட்காந்து நீங்க பண்ணணும்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 10 டேஸ் கூட நீங்க டைம் எடுத்துக்கோங்க. பட் நீங்க ஸ்லோவா பண்ணாலும் உங்களோட டிசைன் வந்து எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்துட்டு நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணீங்களாமே! நீங்க தான் பெஸ்ட்டா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்பப்போ சோழன் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பாரு. அப்படிங்கும்போது இப்போ வந்து நிலா அப்படியே யோசிக்கிறாங்க. "அப்படின்னா நீ இன்னும் இவங்க கூட பேசிட்டு தான் இருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்குது. யோசிக்கும்போது சோழன் அப்படியே பார்த்துட்டு, "ஏங்க இல்லங்க, அப்பப்போ கார்ல வருவாங்கங்க. நான் காலேஜ்ல ட்ராப் பண்ண போம்போது பேசுறது தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மேடம் அப்படியே சிரிச்சுட்டு, "சரி ஓகே நிலா, நீ இந்த மாரி பண்ணிட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க. நான் கிளம்புறேன்" அப்படிங்கிறாங்க. "ஓகே மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. வரும்போது அப்படியே கார்ல வரும்போது அப்படியே சோழன பார்த்து பார்த்து அவங்க ரொம்ப அப்படியே சந்தோஷத்துல ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. "ஏங்க என்னாச்சு? ஏன் இப்ப திரும்பவும் கண் கலங்குறீங்க?" அப்படிங்கிறாங்க. "எப்படி சோழன் உங்களால டக்குன்னு இப்படி ஒண்ணு பண்ண முடிஞ்சுது?" அப்படிங்கிறாங்க. "நான் என்னங்க பண்றது? நீங்க அழுதுட்டு கண்ண கலங்கிட்டு இருக்கீங்க. நாளையிலேருந்து எனக்கு வேலையே இல்ல சோழன். என் வேலை போயிடுச்சு. நாளையிலேருந்து நான் வேலைக்கு போக முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க ஏன் வேலைக்கு போகணும் ஒரு ஆஃபீஸ்க்கு? நம்ம வீட்லயே நீங்க பாட்டு ஹாயா கால நீட்டி போட்டு உட்காந்துட்டு நீங்களே செஞ்சு முடிச்சுட்டு 10 டேஸ்ல நீங்க கொண்டு போய் குடுங்க. உங்களுக்கு அடுத்ததும் ரெடி ஆயிடுச்சுல" அப்படிங்கிறாங்க. "எப்படி சோழன் உங்களால முடிஞ்சுது?" அப்படிங்கிறாங்க. "இதனால என்னங்க இருக்கு? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன். எனக்கு புடிச்ச பொண்ணு நீங்க. உங்கள எந்த விதத்திலயும் கஷ்டப்படுற மாரி நான் பார்த்துக்க மாட்டேங்க. நீங்க கஷ்டமே படாம இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிசைன் எல்லாமே அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தா, ஒரு நாள் வந்துட்டு சோழன் வரும்போதே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா வராரு. வந்த உடனேமே, "நிலா எங்க இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. ரூம்ல தான் இருக்கேன் சோழன்" அப்படின்னோனே, ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சு சோழன்?" அப்படின்றாங்க. "நீங்க ஒரு நிமிஷம் வாங்களேன்" அப்படின்னோனே, "இது ஒரு முக்கியமான டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இதோ வந்துடுறேனே" அப்படிங்கிறாங்க. "ஏங்க அத அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு வாங்க" அப்படின்றாங்க. "எதுக்கு இவ்ளோ கத்திட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி வந்துட்டு, "என்ன எதுக்கு இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல" அப்படிங்கிறாங்க. "ஏங்க இப்ப நான் சொல்ல போறத கேட்டா நீங்க அத விட சந்தோஷமாயிருவீங்கங்க" அப்படிங்கிறாங்க. "அப்படி என்ன?" அப்படிங்கிறாங்க. "கண்ண மூடுங்க" அப்படின்றாங்க. "என்ன சர்ப்ரைஸுங்கிற பேர்ல ஏதாவது ஒரு பல்பு குடுக்க போறீங்க அதானே?" அப்படிங்கிறாங்க. "ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க?" அப்படின்னோனே, "சரி சரி சும்மா தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கண்ண மூடிட்டு, "கண்ண தொறக்கவா?" அப்படிங்கிறாங்க. இப்ப தொறங்க" அப்படிங்கும்போது அப்படியே கண்ண தொறக்குறாங்க. பார்த்தா கையில வந்துட்டு அப்படியே ஒரு ரோலா வந்துட்டு ஒரு பேப்பர் வச்சிருக்காரு. "என்ன சோழன் இது?" அப்படிங்கிறாங்க. "ஓப்பன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும்" அப்படின்னோனே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோனே சோழன அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க கண்ணெல்லாம் கலங்குறாங்க. "சோழன் எப்படி சோழன்?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ! என்னால என்ன பண்றதுன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு சோழன அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த நிமிஷம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு லேப்டாப் அவங்க கண்டுபிடிச்சு குடுத்தாரு அப்படிங்கும்போது, அங்க வந்து ஹக் பண்ணாரு அப்படின்னு சொன்னத வந்துட்டு வீட்ல யாருமே வந்துட்டு நம்ப மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து அவர் கொஞ்சம் பிட்டெல்லாம் போட்டிருந்தனால அவங்க கொஞ்சம் டவுட்லேயே இருந்தாங்க. ஆனால் இப்போ நேரடியாகவே எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டு ஒரு எமோஷ்னலில் போயிட்டு அதை பார்த்த உடனே போயிட்டு நிலா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாகுது. "எப்படி சோழன்?" அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கூடவே பல்லவன் பாண்டி எல்லாருமே பார்த்துட்டு, "என்னடா அது? எதுக்குடா அவங்க பார்த்துட்டு இப்படி கண் கலங்குறாங்க? என்னடா அது பேப்பரு?" அப்படிங்கிறாங்க. "டேய் அது அவங்களே சொல்லுவாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது நிலா, "என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி சோழன் ராகவ் கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க? எப்படி நடந்தது? என்கிட்ட அவ்வளோ திமிரா பேசினானே" அப்படிங்கிறாங்க. "ஏங்க நான் இருக்கேங்க. நான் இருக்கும்போது எப்படிங்க அவன் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லுவான்? இது ஒன்றும் நம்ம சும்மா போய் அவன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரல. நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. அதுக்குண்டானது தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கேங்க இப்படி இது பண்றீங்க?" அப்படிங்கிறாங்க. "உங்களுக்கு தெரியாது சோழன், அவன் எவ்வளோ திமிரா என்கிட்ட பேசினான் தெரியுமா? அந்த கோவத்துல தான் நான் வந்து ஐடி கார்டை தூக்கி போட்டுட்டு ரிசர்வேஷன் லெட்டர் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. "ஏங்க இந்த வீராப்ப திமிரெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட அவன் காட்டலாம். என்கிட்டலாம் அவன் காட்ட முடியாதுங்க" அப்படிங்கிறாங்க. "அப்படின்னா அவனை நீங்க என்ன பண்ணீங்க?" அப்படிங்கிறாங்க. "நான்லாம் ஒன்றுமே பண்ணலங்க. சிம்பிளா சொல்ல வேண்டியதை சொன்னேன். அவன் செஞ்சு கொடுத்துட்டான். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அப்படி என்ன பண்ணீங்க சோழன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே பண்ணலங்க. நான் அவனை போய் பார்த்து ரொம்ப நீட்டாக மரியாதையாக கேட்டேன். இத்தனை மாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல நிலா, அதுக்குரியதாவது எனக்கு போட்டு கொடு. அவங்க வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை எப்படியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்டும் உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறாங்கன்னு அந்த கிளையண்ட்டே சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கான அந்த ரெக்கக்னேஷனாவது நிலாவுக்கு கிடைக்கணும், அந்த சர்டிஃபிகேட்டை கொடுன்னு நானும் மரியாதையாக கேட்டேன். அவன் தர முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக பேசினான். வேற நம்ம வழியில் தான் இறங்கினேன் அப்படின்றாங்க. அப்படின்னா அடிச்சியாடா நீ அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. ஆனால் நான் ஏன்னா அவனை போய் அடிக்க போகிறேன், நான் அவன் மேலே ஒரு துளி கை கூட வைக்கல அப்படிங்கிறாங்க. சோழன் நீங்கள் என்னமோ பண்ணியிருக்கீங்க, மாற்றி என்கிட்ட பொய் சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, உண்மையை தான் சொன்னேன். அதே உண்மையை தான் அவன்கிட்டையும் சொன்னேன், அவன் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க. உண்மையை சொன்னேன்னா அப்படி எதை தான் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் உங்ககிட்ட எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஒரு கல்யாணமான பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட வந்துட்டு அவன் அப்படி இப்படின்னு பேசுகிறது, உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குல்ல. அதெல்லாம் நான் அப்படியே போலீஸில் கொண்டு போய் காட்டுவேன், உன்னோட இமேஜை ஃபுல்லாக நான் டேமேஜ் பண்ணுவேன். நீ நிலாவை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணினா இதுக்கப்புறம் நீ எப்படி ஆஃபீஸ் நடத்துகிறேன்னு நான் பார்க்குறேன், நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு ஒரு உருட்டுனேன். அவன் பயந்துட்டு போட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு இப்போ நிலா, சோழன் என்ன சொல்கிறீங்க, என்கிட்ட அதெல்லாம் இல்லை, நான் எப்போவே டெலீட் பண்ணிட்டேனே அப்படிங்கிறாங்க. நிலா நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க, அவன் மேலே இருக்க கோவத்தில் நம்ம தான் வந்துட்டோமே, இனிமேல் எதுக்குங்கிற மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணியிருப்பீங்க. எதுக்கும் ஒரு சாஃப்ட் காப்பி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்போவே என் மொபைலுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஃப்ராடு, என் ஃபோனை எதுக்கு நீங்கள் எடுத்தீங்க, ஏற்கனவே என் வாட்ஸ்அப் செக் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னல அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போல்லாம் நான் உங்கள் வாட்ஸ்அப்பை செக் பண்ணலங்க, ஏற்கனவே நடந்தது, அப்போவே நான் எனக்கு அனுப்பி வச்சுக்கிட்டேன், அது எதுக்கும் தேவைப்படும்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். அதே மாதிரி இது கரெக்டான நேரத்துக்கு தேவைப்பட்டுச்சு, கொடுத்து நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுல, நீங்கள் ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சோழன் இப்படி கேட்குறீங்க, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் ஹாப்பினா நாங்களும் ஹாப்பி, நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ஹாப்பி அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படிங்கிறாங்க. ஏங்க சும்மா தேங்க்ஸே சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க. வேற என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு போது, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அது மட்டும் போதும். சும்மா மூணாவது மனுஷங்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஏங்க எப்போ பாரு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் சோழன் அப்படிங்கிறாங்க. திரும்பவுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ நிலா வந்துட்டு எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் அதை சோழன் வந்து ரொம்பவுமே அழகாக ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்துட்டு ஒரு கஷ்டமே இல்லாமல் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.